ப்ரோ கால் பண்றாரு. ப்ரோ சொல்லு ப்ரோ. அருண் எங்க இருக்க? நாங்க 2 பேரும் வைரையல்ல நடக்க போற இடத்துல தான் இருக்கோம் ப்ரோ. எல்லாம் பிளான் பண்ண மாதிரி போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு ப்ரோ. சரி, நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிருங்க. ஓகே ப்ரோ, இப்போ ரெடி ஆகி வந்துடுறோம். சரி, சீக்கிரமா ரெடி ஆகி வந்துருங்க. ஓகே ஓகே ப்ரோ. டேய் ராமே, நீங்க இங்க வா. ப்ரோ கால் பண்ணாரு. நம்ம போய் சீக்கிரமா ரெடி ஆகி வந்துடலாம். இவங்களே போய் சீக்கிரமா ரெடி ஆக சொல்லு. அப்படியா? சரி சரி, நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, நாங்க போய் ரெடி ஆக போறோம். நீங்களும் எல்லாருமே போய் பக்காவா மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு ரெடி ஆகி வந்துருங்க. சரியா? சாப்பாடு பின்னாடி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், சாப்பிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரியா? போங்க போங்க, சீக்கிரம் போங்க. யாரு மூஞ்சுமே தெளிவா இல்லையடா, கொஞ்சம் சுறுசுறுப்பா சொல்லு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், எந்திரிங்க. போங்க சீக்கிரம் போங்க. போய் சாப்பிட்டு வாங்க. போங்க போங்க சீக்கிரம். மண்டையை பாரு, வீச மட்டும் வரதா பத்தா. போயா போங்க போங்க போங்கயா சீக்கிரம். உங்களை வச்சு ஏலத்தை நடத்தி கிழிச்ச மாதிரிதான். வாடா, பசிக்குது, போய் சாப்பிடுவோம். ஹலோ கஜேந்திரன், நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்து வச்சிருங்க. இந்த வீக்கே நான் கிளம்பி வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மீட்டிங்கில் மற்ற விஷயத்தை பேசிக்கலாம். நான் சொன்னதெல்லாம் தெளிவாக புரிஞ்சதில்ல? ஓகே, நான் வரேன். வந்ததுக்கப்புறம் பேசுவோம். ஓகே? சரி, நான் சொன்னதெல்லாம் பக்காவாக முடிச்சிருங்க. நான் வந்து கூப்பிட்றேன். சரியா? பாய். பார்வதி, இன்னும் ரெடி ஆகல நீ? சீக்கிரம் போய் ரெடி ஆக, டைம் ஆச்சுல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயமா? நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? சீக்கிரம் போய் ரெடி ஆகு. இன்னியோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகுது. மாமா, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல 10 கோடி ரூபாய் பணம் கட்ட இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல பார்வதி? இன்னைக்கு எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. ஆனா எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணுமே. நம்ம நினைச்சது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு எதுவும் நடக்க முடியாம போச்சுன்னா பெரிய சிக்கல்ல மாட்டிப்போமே. அதுக்கப்புறம் அம்மா கோர்ட்டு படியேறணும். நம்ம குடும்ப மானம் என்னாகும்? இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு மாமா. கடவுள் நம்மளை சோதிச்சிருக்கான் பார்வதி, கைவிட மாட்டான். கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. போய் ரெடியா போ. சரி மாமா, நான் போய் ரெடி ஆகுறேன். நீங்களும் ரெடி ஆயிடுங்க. போறேன். அப்பா, டேய் ராம், பார்த்தா பிளேசர் போட்டது இன்னும் அளவு கூடிருச்சேடா. அடிஷனல் டு திஸ் ஏலம் விடுறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். டைம் ஆயிட்டு இருக்கு, இவங்களை இன்னும் காணுமே. யாரா இவங்க? அட, நம்ம அருண் ஐஸ்வர்யாவுமா? மச்சான், நாங்களும் ரெடி. எப்படி இருக்கோம்? என்ன அருமையா இருக்கீங்க. நிஜமாவே ராஜ வம்சத்தை சேர்ந்த ராஜபுத்திரனும் ராஜபுத்திரி மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். மிமிக்ரி பண்ண விட மாட்டான். அது சரி. ஆமா, நம்மளா ரெடி. ப்ரோ அண்ணி எங்க காணோம்? இதோ வந்துட்டாங்களே. போலாம். ஐஸ்வர்யம்மா, அழகா இருக்கீங்க. ரெண்டு பேரும் ரொம்ப. ஐயோ ஆதி, பார்வதி, உங்க 2 பேரோட காஸ்டியூம் ரொம்ப அழகா இருக்கு. போலாமா? அப்புறம் ஒரு நிமிஷம் ஆதி,
எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்ரா? எனக்கு ஏழை எடுக்கிற வேலை. நீங்க 2 பேரும் இந்த ஸ்வர்ணபுரி வைரநகைக்கு சொந்தமான ராஜபுத்திரனும் ராஜபுத்திரியும். இந்த டிராமால உங்க 2 பேருக்கு என்ன ரோலு? ஆமா, நானும் அதை கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு எரியணும்னா என்ன தேவையோ அதுதான் நாங்க. தெளிவா குழப்புறானே. என்ன புரியலையா? ஆமா ப்ரோ. அங்க வந்து பாருங்க, எல்லாம் தெளிவா புரியும். போலாமா? போலாம். ஆதி டேய், என்னடா உனக்கு பிரச்சனை? அது இல்ல, காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதனால எல்லாரும் ஒன்னா போனா திபு திபுன்னு கூட்டமா நல்லா இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் காமெடியனா என்னுடைய என்ட்ரி, அப்புறம் செகண்ட் ஹீரோ ஹீரோயின் உங்களுடைய என்ட்ரி, அதுக்கப்புறமா நாடகத்தோட ஹீரோயின் ஹீரோயின். அடடே சூப்பர். ஏலத்துல பரபரப்பை ஏத்துறோம். போ. சரி, பை த பை நான் ஃபர்ஸ்ட் போறேன். ஓகே, see you all there. bye. பத்தி கம்மிங். சார் இப்போ வந்துருவாங்க சார். ஓ ஆமா, வர டைம் தான். ஓ சரி, ஓகே. ஹாய் 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 ஹாய். எல்லாரும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்கீங்க போல இருக்கு. வா, வெரி நைஸ். காஸ்டியூம்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. பை த பை ஒரு ஹை ஃபை கொடுத்துக்கலாம். கையில அடிக்க கூடாது. சோஷியல் டிஸ்டன்சிங். உன்னை நியாயப்படி உள்ள விட்டுருக்க கூடாது. நான் ஸ்டேஜுக்கு போறேன். நீங்க இங்க நிக்காதீங்க, ரூமுக்குள்ள வைரநகைக்கு பக்கத்துல போய் நில்லுங்க. ஓகே சார். ஓகே, தட்ஸ் குட். நோ மின்சன் உட்காருங்க. பை த பை எல்லாரும் கரெக்டா டயலாக்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்களா? எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். ஓகே சார். ராஜாராணி வந்துருவாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கணும். நம்ம எது சொன்னாலும் கேக்குறான், கால் மேல கால் போட்டு போவோம். ஓகே கைஸ், எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? லவ் யூ மை பாய்ஸ். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஸ்வர்ணபுரி வைரநகைய நம்ம ஏல விட போறோம். என்ன பண்ண போறோம்? ஏல விட போறோம். ஸ்வர்ணபுரி வைர நெக்லஸ். நெக்லஸ் என்னது? நெக்லஸ். நெக்லஸ். ப்ரோ, நாங்க முன்னாடி பண்ணா நல்லா இருக்கும். நாங்க போட்டுமா? சரி போங்க. வாய்ஸ் போலாம். நாங்க போறோம், வாங்க. போட வா. ஸ்வர்ணபுரி வைரநகைக்கு சொந்தக்காரங்க ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த ராஜா ராணி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவோ ராஜா. நமஸ்தே. ஆவோ ராணி. வெயிட்டி வெயிட்டி. டேய் மச்சான், கால்ல சொதப்புன மாதிரி சொதப்பிராத. அம்மா, இப்போ பக்காவா பண்ணு. அதெல்லாம் ஒன்றும் சொதப்ப மாட்டேன். ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ ராஜா காலத்துக்கு மேல போடு, மேல போடு. இங்க ராஜா அவர்கள். ஐயோ, எதுக்கோ ராஜான்னு என்னன்னு மறந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? எங்க ஆரம்பிக்கிறது? மேத்தா கரெக்டா வந்துருவான்ல? அந்த மேத்தா கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. பிரபாகரன் போன் பண்ணி சொல்லிட்டான்டா, இந்நேரம் வந்துகிட்டு இருப்பான். ஏழை எடுக்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்கல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு சார். பாத்தியா அவங்க பர்ஃபார்மன்ஸ? இவன் திருன்னு முழிக்கிறான். பாய்ஸ், பஸ் நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே பாஸ்.
அருணு மேத்தா வந்துட்டான்டா. ஐஸ்வர்யா இவன் தான் அந்த மேத்தா. வடிவா இவர்தான் மேத்தாவா? நமது மதிப்பிற்குரிய பிரபல தொழிலதிபர் ரகுநாத் மேத்தா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ரகுநாத் மேத்தா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்திரிக்க. குட் மார்னிங் சார். 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 டேய் ப்ரோ எங்கடா? மேத்தா வந்ததுக்கு அப்புறம் தான்டா ஆதி வருவேன்னு சொன்னான். மறந்துட்டியா? சார் ஆரம்பிக்க சொல்லுங்க. ஓகே சார். ஏலத்தை ஆரம்பிச்சிடலாமே. சார் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க சார். இன்னொரு முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் வரணும். எங்க பாஸோட முக்கியமான ஒருத்தரா? யார் அவரு? சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். அவங்க வந்துருவாங்க. ஆந்திவே தான். ராஜா நீங்க ஏதாவது டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? சரி பார்வதி போலாமா? வா. இதோ வந்து விட்டார்கள். ஆதித்யா and பார்வதி ஆதித்யா குரூப்ஸ் ஆஃப் சென்னை அவர்களை வரவேற்கிறோம். அனைவரும் வருக வருக. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன ஆதி, நாளைக்கு நீ இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல 10 கோடிக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். பண்ணலனா உன் குடும்பமான ஏலத்துக்கு போயிடும். குடும்பமானத்தை காப்பாத்துறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஏலத்துக்கு வந்திருக்க. எல்லாம் காரணமா தான். எங்க குடும்பமான எனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு உனக்கு சொர்ணபுரி வைரம் முக்கியம். சோ அந்த சொர்ணபுரி வைர நெக்லஸ் உனக்கு கிடைக்க கூடாது. கிடைக்க விட மாட்டேன். பாப்போம். பார்க்கலாம். ஓகே. ஆரம்பிக்கலாம். ஓகே பை தி பை எல்லாரும் வந்தாச்சு. இப்ப இந்த ஏலத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். புகழ் பெற்ற இந்த ஸ்வர்ணபுரி வைர நெக்லஸ உங்க பார்வைக்காக நாங்க வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் முதல்ல இதை நல்லா பாத்துக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த வைர நகை மேல யாருக்காவது சிறிதளவு சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்க இப்ப தாராளமா செக் பண்ணிக்கலாம். அதுக்கான நேரம் உங்களுக்கு இப்ப கொடுக்கப்படுது.
மேத்தா சார், சொர்ணபுரி வைரம் மேல எல்லா அரசர்களுமே ஆசைப்பட்டாங்க. அது ஏன் தெரியுமா? மற்ற எந்த வைரத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சொர்ணபுரி வைரத்துக்கு உண்டு. சொர்ணபுரி வைரம் மேல லைட் அடிச்சு பார்க்கும்போது அந்த வைரத்து மேல பெற்ற வெளிச்சம் இன்னும் பிரகாசமாகி அந்த அறை முழுக்க வெளிச்சம் கொடுக்கும். குட். தேங்க்யூ. வெல்கம் சார். என்ன ரங்கநாத் மேத்தா சார், Yes. செக் பண்ணிட்டீங்க இல்லையா? உங்களோட டவுட்லாம் கிளியர்ல? கிளியர். ஓகே, இப்போ நம்ம ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். இந்த ராஜபுத்திர வம்சத்தோட அரசர் குடும்பத்துக்கு சொந்தமான உலக புகழ்பெற்ற ஸ்வர்ணபுரி வைர நெக்லஸின் ஆரம்ப விலை 1 கோடி. 2 கோடி. 2 கோடி. 3 கோடி. ஓ அடடா, 3 கோடி.